ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ரைஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? ரீசெண்டாக இப்போ ரிலீஸ் ஆன டெத் ஆஃப் எ யூனிகான்னு சொல்லிட்டு வித்தியாசமான ஒரு படத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான படம். ஸோ ஒன்லைனர் கேட்டாலே நீங்கள் மறந்து போயிடுவீங்க. அதாவது ஒரு சீக்ரெட்டான பிஸ்னஸ் விஷயமா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவனுடைய பொண்ணையும் கூடவே கூட்டிட்டு மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற அவனுடைய பாஸோடைய மேன்சனுக்கு போகிறான். அதுவும் அந்த மேன்சன் வந்து காட்டு பகுதியில் தான் அமைஞ்சிருக்குது போல. அப்படி போகிற வழியில் என்ன ஆகுதுன்னா, திடீர்னு எதிர்பாராத விதமாக ஒரு வித்தியாசமான குதிரை மேலே வண்டியை மோதிட்டான். ஐயோ, குதிரை மேலே வண்டியை மோதிட்டோமே அப்படின்னு இறங்கி வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அது ஒன்றும் சாதாரண குதிரை கிடையாது, அது ஒரு யூனிகான். ஸோ மிரண்டு போனவன் என்ன பண்ணுறான்னா, அவசரத்தில் அதை தூக்கிட்டு அந்த மேன்சனுக்கு போயிட்டான். ஸோ யூனிகான்னா நம்ம என்ன நினச்சிருந்துருப்போம், அது ரொம்பவே சாதுவான உயிரினம், ஹீலிங் பவர்ஸ்லாம் இருக்கும்ன்ற மாதிரி நினச்சிருப்போம் இல்லையா? உண்மைதான், ஹீலிங் பவர்ஸ்லாம் இருக்கும் தான். ஆனால் அது சாதுவான உயிரினம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமான உயிரினம் போல. ஸோ தன்னுடைய குட்டிக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு பயங்கர கோவத்தில் இந்த மேன்சனுக்கு வந்து அங்க இந்த கெட்ட எண்ணத்தோட இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே கொடூரமா வேட்டையாட ஆரம்பிக்குது. அதுவும் சாதாரணமா இல்ல, அதோடைய கொடூர பற்களை வச்சு, அதோடைய ஷார்ப்பான கொம்பை வச்சு வெறித்தனமா அங்க இருக்கிற எல்லாத்தையுமே வேட்டையாட ஆரம்பிக்க, ஸோ அதுகிட்ட இருந்து தப்பிக்க போராடுறவங்க என்னென்ன பண்றாங்க, எப்படி தப்பிச்சாங்க, கடைசியில் என்னதான் ஆச்சுன்ற கதையை ரொம்பவே சூப்பரா சொன்ன கதை தான் 2025 ரிலீஸ் ஆன டெத் ஆஃப் எ யூனிகான். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோடைய ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவனுடைய பொண்ணு கூட ஃப்ளைட்டில் இருக்கான் இல்லையா? ஸோ இப்போ தான் வந்து லேண்ட் ஆயிருக்காங்க போல. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ ஒரு பெரிய கம்பெனிக்கு லாயராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்போ அவனுடைய பாஸ் வந்து சீக்கிரட்டாக ஒரு மேன்சனுக்கு வந்து வர சொல்லியிருந்திருப்பாரு, அவர் கம்பெனியோடைய கான்ட்ராக்ட் சம்மந்தமான இதை வந்து டீல் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்காக தான் நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கிறான். போகும்போதே அவனுடைய பொண்ணை கூட்டிட்டு போகிறான். ஆக்சுவலாக ஹீரோடைய ஒய்ஃப் வந்து ரீசெண்டாக இறந்து போயிருந்திருப்பாங்க. அதனால தான் அவனுடைய பொண்ணு கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்றதுக்காக தான் அந்த பாஸோடைய மேன்சனில் ஒரு வாரம் வேலை இருக்கும் போல. அது வரைக்கும் அவனுடைய பொண்ணை கூடவே வச்சுக்கலான்ற மாதிரி தான் கூட்டிட்டு போகிறான். அப்போ ஃப்ளைட்டில் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ளைட்டில் இருந்து கீழே இறங்குறதுக்கான ஏணிப்படி வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகலை, ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமாக சரி பண்ணிட்டோம் அப்படின்னதுமே நம்ம ஹீரோவுக்கு வந்து செம்ம டென்ஷனாக எடுத்து, ஏன்னா வந்து சீக்கிரமாக அந்த பாஸோட இடத்துக்கு போகணும், அவர் வேற காலுக்கு மேலே கால் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, இதில் இது வரையா அப்படின்னு புலம்பிட்டே இருக்கேன். சைடில் இருந்தால் நம்ம ஹீரோயினா ஆபாட்டுக்கு ஹெட்ஃபோனை போட்டுட்டு வெளியில் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே சீன் கட் பண்ணால் அடுத்தது ஃப்ளைட்டில் இருந்து இறங்கிட்டாங்க. அதனால வேகமாக காரில் ஏறி அவங்க பாஸோடைய மேன்சனுக்கு காட்டு வழியாக போக ஆரம்பிக்கிறாங்க. போகும்போது இந்த அப்பா வந்து புலம்பிட்டே போகிறாரு, போச்சு போச்சு, இப்போ இந்த பிஸ்னஸ் மேன் வேற என்ன சொல்ல போறான்னு தெரியல, ஆல்ரெடி அவங்க கம்பெனியில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வேற ஓடிட்டு இருக்குது, அதையும் நான் தான் போய் சால்வ் பண்ணணும், இப்போ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிட்டே போயிட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோயினும், அப்பா கொஞ்சம் புலம்பாம வரீங்களா, ஆல்ரெடி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்போ வேலை விஷயமா நீங்க போயிட்டு இருக்கீங்க, இதுல என்னையும் கூட கூட்டிட்டு போறீங்க, ஸோ அம்மா இருந்தா இப்பெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு வரேன். ஆனா எலியாட் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு எல்லாம் உன்னுடைய நல்லதுக்காக தான், இப்போ மட்டும் நாங்க போய் கான்ட்ராக்டை வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டேன்னா எனக்கும் இது மூலமா ஒரு நல்ல பேர் கிடைக்கும், நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும், அதுக்கப்புறம் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த காட்டு பாதையில் வண்டி வந்து போயிட்டே இருக்குது. இப்போ அப்படியே ஜூம் அவுட் பண்ணிட்டு இந்த சைடு காட்டுக்கு மேலே இருக்கிற ஒரு குகையை காமிக்கிறாங்க. அதுல இருந்து ஏதோ ஒரு குதிரை கத்துற மாதிரியான சத்தம் கேட்குது. கட் பண்ண இங்க காரை காமிச்சா நம்ம ஹீரோயின் வந்து வெளியில வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ அந்த அப்பாவும் புலம்பிட்டே வந்துட்டு இருக்காரு. அந்த பிசினஸ் மேன் இருக்கார்ல, அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால அடுத்தது அவருடைய கம்பெனியை யார் பார்த்துக்கணும், என்னென்ன ஷேர் பண்ணணும் அப்படின்ற இதுக்கு கான்ட்ராக்ட் போடுறதுக்காக தான் என்ன கூப்பிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் நம்ம இந்த பெரிய மாளிகையில் வந்து ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஃபோன் கால் வருது. அதான் அவருடைய பாஸ் தான் கால் பண்றாரு. எங்க வந்துட்டு இருக்கீங்க, இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டு, ஆனா இவரோ இங்க பாருங்க பக்கத்துல வந்துட்டோம், கொஞ்சம் ஃபிளைட்ல வந்து கொஞ்சம் இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்க உள்ள சிக்னல் வந்து கட் ஆயிடுது. இவருக்கோ செம டென்ஷன் ஆயிடுது. உடனே வேகமா போக ஆரம்பிக்கிறாரு. போனே கையில வச்சுட்டு, கேக்குதா கேக்குதா, நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்க. கூடவே தும்மலும் வருது. அதனால அப்படியே தும்மவும் இதை பார்த்து நம்ம ஹீரோயின் டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ல இந்த அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு திரும்புறாரு. அப்போ ஒரு குதிரை, குட்டி குதிரை அங்கே நிற்கிற மாதிரி இருக்குது. அது மேலேயே கார் மோதிருது. அவ்வளோதான், கார் அப்படியே திரும்பி எப்படியும் நல்லபடியாக சேஃபாக லேண்ட் ஆகிடுச்சு. ஆனால் குட்டி குதிரை வந்து கீழே விழுந்துடுச்சு போல. ஸோ இங்கே இந்த அப்பா பதறாரு. ஹீரோயினை பார்த்து உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னதும் எனக்கு எதுவும் ஆகலைன்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, உடனே அப்படி நான் என்னத்தில் வண்டி ஏற்றினேன் அப்படின்னு மிரரில் பார்க்குறாரு. பார்த்தா குதிரை வந்து கீழே கிடக்குது. ஐயோ, ஏதோ ஒரு குதிரை இடிச்சிட்டோம் போல, அவ்வளோதான், இப்போ போலீஸ் மட்டும் என்ன பிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிலில் போட்டுருவாங்க, இங்கே மெதுவாக வந்திருக்கணுமே அப்படின்னு புலம்பிக்கிட்டே காரை விட்டு ரெண்டு பேரும் கீழே இறங்குறாங்க. கையில் சேஃப்டிக்கு ஒரு ராடு மாதிரி இந்த அப்பா வந்து வச்சிருக்கேன். இங்க நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த குதிரையை பார்த்துட்டே முன்னாடி போறாங்க. அவளுடைய மூஞ்சி ரியாக்ஷனே கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகுது. அப்படி என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த குதிரைக்கு ரத்தம் வந்து ப்ளூ கலர்ல இருக்குது. அது மட்டும் இல்லாம அதுக்கு கொம்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு யூனிகான் போல. மிரண்டு போயிடுறாங்க. இந்த அப்பாவும் பார்த்து என்ன இது வித்தியாசமான கிரியேச்சரா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் உயிர் இருக்குது போல. ஸோ இதை பார்த்து இவர் ஐயோ அவ்வளோதான், இதை மட்டும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் பார்த்தாங்க, என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க, நான் மெதுவாக வந்திருக்கணும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கேன்.
இங்க நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த குதிரை பக்கத்துல உட்காந்து என்ன குதிரை இது அப்படின்னு அதை பாவம் போல பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த குதிரை லைட்டா கண் முழிக்குது போல. ஸோ அதுக்கு உயிர் இருக்குது. அது மட்டும் இல்லாம அதோடைய கொம்பு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் க்ளோ ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இது அப்படின்னு அதை தொட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தொட்டதுமே இவளுடைய கண்ணுல நிறைய விஷன்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. அதாவது அப்படியே ஏதோ பிரபஞ்சம்லாம் தாண்டி நிறைய யூனிவர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி, இந்த காஸ்மாஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் தெரிய தூரத்துல ஏதோ ஒரு வெளிச்சம் மாதிரி தெரியுது. அதே சமயத்தில் வெளியில் இந்த அப்பாவோ உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்க. ஆனால் இவன் இங்கே வந்து இந்த லைட்டை பார்த்துட்டு இருக்கா இல்லையா, அப்படியே அதை அப்படியே டீப்பாக பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு இவளுடைய மூஞ்சிலையா ரத்தம் தெரியுது. என்னன்னு பார்த்தா அந்த யூனிக்கான இந்த அப்பா வந்து கொடூரமாக மூஞ்சில அடிச்சிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அது கிட்டத்தட்ட சாகிற நிலைமையில இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு கொஞ்சம் உயிர் தான் இருக்கும். இப்படி விட்டு வச்சா அதுவும் பாவம், நம்மளும் மாட்டிப்போன்னு பயந்து தான் அதை அட்டாக் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயின் வேண்டான்னு கதறா. அப்படியே சீனும் கட் ஆகுது. டெத் ஆஃப் ஏ யூனிக்கான்ன்ற மாதிரி படத்தோடைய டைட்டிலையும் போடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண அந்த பெரிய சீக்ரெட் மேன்ஷனுடைய கதை ஓப்பன் ஆகுது. ஸோ உள்ள வந்து நம்ம ஹீரோடைய கார் வர காரை பார்க் பண்ணிட்டு வேக வேகமாக அந்த மேன்ஷனுக்குள்ள போறாங்க. போகும்போது தான் நமக்கு காரை காமிக்கிறாங்க. காருக்குள்ள அந்த யூனிக்கான தூக்கி போட்டு வந்திருக்காங்க. ஏன்னா வெளியே விட்டுட்டு போயிட முடியாது இல்லையா. ஸோ யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால புதைச்சிடலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு டைம் இல்லைல்ல, அதனால தான் தூக்கி போட்டு வந்துருந்துருப்பாங்க. ஸோ இப்படி வேகமாக அந்த மேன்ஷனுக்குள்ள போக ஸோ அது பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே பாடி கார்டெலாம் இருக்கிறாங்க. ஸோ அப்படி உள்ள என்ட்ரி ஆனதுமே மேலே இருந்து அந்த பணக்கார பாஸோடைய பையன் வராரு. என்ன இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, என்ன ஃப்ளைட்டில் இருந்து நடந்தே வரீங்களா அப்படின்னதும், இல்லை ஷெப்பர்டு வர வழியில் வண்டி கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு அதனால தான் அப்படின்னு சமாளிக்க, சரி அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அப்பா தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, உள்ளே போய் பாருங்க சீக்கிரமா அப்படின்னு ஹக் பண்ணி அனுப்பிச்சி விட, உள்ளே போகும்போது அந்த பாஸோடைய ஒய்ஃப் வராங்க. அவங்கக்கிட்டே வணக்கம் வச்சுட்டு நேராக அந்த பாஸை மீட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ தான் தெரியுது அந்த பாஸோடைய வாயிலெல்லாம் டியூபை மாட்டி வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பாஸ்க்கு வந்து கேன்சர் போல, இன்னும் கொஞ்ச நாள் தான் அவர் உயிரோடு இருப்பார். அதனால தான் அவர் செத்ததுக்கு அப்புறம் இந்த கம்பெனி எப்படி இருக்கணும், யார் யாருக்கு என்ன இருக்கணும், யார் யார் என்ன மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பிரித்து லீகலாக கொடுக்கறதுக்காக தான் நம்ம ஹீரோ வர சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அந்த பாஸும் நம்ம ஹீரோவை பார்த்து இவ்வளோ நேரமாக வர்றதுக்கு அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோவை மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் வர்ற வழியில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து இதுதான் என்னுடைய பொண்ணு அப்படின்னு சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு என்ன யோசனையாக இருக்குதுன்னா, அந்த யூனிக்கான வந்து இந்த அப்பா கொலை பண்ணியிருப்பார் இல்லையா, அதோட யோசனையாகவே அப்படியே பயந்துட்டு இருக்க. இந்த பாஸ் கிட்ட வந்து எதுவுமே பேசலை. உடனே அப்பா வந்து ஹீரோயினை பார்த்து இங்கே பாரு, அவங்கள பார்த்து வணக்கம் சொல்லு அப்படின்னதும், ஆனால் ஹீரோயின் என்ன சொல்லிடுறானா, இந்த மாதிரி எனக்கு ஏதோ மனசுக்குள்ளே தப்பாகவே தோணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக்காகிறாங்க. உடனே அப்பா எதையோ சொல்லி சமாளிக்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப ட்ராவலில் அதனால அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக நீ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்க, உடனே நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகிறா. போகிறதுக்கு முன்னாடி வெளியே காரை எட்டி பார்த்துட்டு போகிறா. ஸோ அவள் எட்டி பார்த்தது அந்த பாடி கார்டும் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த பாடி கார்டு லேடியும் என்ன இவ பார்க்குறா அப்படின்னு எட்டி பார்த்தா காருக்கு முன்னாடி கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கிறதே நோட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வந்து அவளுடைய மூஞ்சை வந்து கழுவுறா. கழுவிட்டு பக்கத்தில் இருக்கிற டவல் எடுத்து மூஞ்சியை துடைக்கிறா. அப்படி துடைச்சிட்டு பயங்கர ஷாக் ஆகுறா. என்னன்னா அவளுடைய மூஞ்சில நிறைய அந்த பருவா இருக்கும். ஆனா மூஞ்சி கழுவிட்டு தொடச்சதுமே அந்த பருவெல்லாம் போயிடுச்சு. என்னன்னு பார்த்தா அந்த டவல்ல யூனிக்கானோடைய ரத்தம் மாதிரி இருக்குது. அதாவது இவளுடைய மூஞ்சில நிறைய ரத்தம் தெரிச்சிருக்கும் இல்லையா. ஸோ அதனால அது வந்து அந்த பருவெல்லாம் சரி பண்ணிடுச்சு போல. உடனே இந்த சைடு லைட்டா பருவம் இருக்கும், அதை தொடச்சு பார்க்குறா. அது ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆகுது. அவளை தான் மிரண்டு போயிடுறா. அதே சமயத்தில் வெளியில் இந்த பாஸ் இருக்கார் இல்லையா, அவர் இந்த அப்பா கிட்ட நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த மாதிரி என்னுடைய உடம்பு வந்து ரொம்ப முடியாமல் போயிடுச்சு, எனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் டைம் இருக்குன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய கம்பெனியை பிரித்து கொடுக்கணும் இல்லையா. ஸோ அது யார் யார் என்ன மெயின்டைன் பண்ணுன்ற கான்ட்ராக்டை தான் உன்னை ரெடி பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ ரெடி பண்ணி அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோ ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் எடுத்து காமிக்கிறான். அப்போ தான் அவனுக்கும் ஒரு பெரிய ஷாக் ஆகுது. ஏன்னா அவன் கண்ணாடி போட்டிருக்கான் இல்லையா, அப்படி கண்ணாடி போட்டால் மங்களா தெரியுது, கண்ணாடி எடுத்தால் கரெக்டாக தெரியுது. இந்த ஸ்பைடர்மேன் படத்தில் வர்ற மாதிரி இருந்தாலுமே இந்த பாஸ் முன்னாடி கரெக்டாக இருக்கணுன்றது பாஸ் இந்தாங்க நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அந்த ஃபைலை எடுத்து அவங்க பையன்கிட்ட, அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் கிட்ட, அவர்கிட்ட அப்படின்னு 3 பிரித்து கொடுக்க அவங்க ஒவ்வொன்றா படித்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கச்சு இந்த சைடு நம்ம ஹீரோயினுக்கு மனசில் ஏதோ தோண ஆரம்பிக்குது. அதே டைமில் காரில் இருக்கிற அந்த யூனிக்கான காமிச்சா அதோடைய கொம்பு இருக்கு இல்லையா, அது அப்படியே க்ளோ ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு இன்னுமே உயிர் இருக்குது போல. அது அங்கே க்ளோ ஆக இங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ பண்ண ஆரம்பிக்குது. ஸோ உடனே வேகமாக வெளியில் வந்துட்டான். வெளியில் வந்து அப்பாவை கூப்பிட, அப்பாவோ அங்கே பாஸ் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ ஹீரோயினை பார்த்து என்னாச்சு, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டதுமே, இல்லை எனக்கு ஏதோ தப்பா தோணுது, நம்ம இங்கிருந்து சீக்கிரமா கிளம்பணும்ப்பா அப்படின்னதும், இங்க பாரு இப்போ மட்டும் இந்த டீலுக்கு அவங்க சைன் போட்டா மட்டும்தான் நமக்கு நம்மளுடைய பேமெண்ட் கிடைக்கும். ஸோ அவங்க முன்னாடி கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கும், இந்த மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லும் போது தான் அந்த கார் பயங்கரமா சேக் ஆகுறது அந்த அப்பா பாக்குறாரு. ஒன்னு மிரண்டு போய்டுறாரு. வேகமா அவருடைய பாஸ் ஃபேமிலி கிட்ட வந்து, இந்த மாதிரி என்னுடைய பொண்ணுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அவளை மட்டும் நான் ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன், ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சீக்கிரமா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியில கார்ல இருந்து பயங்கர சத்தமா
கேட்க ஆரம்பிச்சிருது. ஸோ அதே டைமில் அந்த பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ கம்பெனிக்காக கரெக்டாக உழைப்பேன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு பொறுப்பே இல்லாமல் இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கார்ல இருந்து பயங்கரமாக சத்தம் கேட்குது இல்லையா. ஸோ அது உள்ளே கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்ம ஹீரோயினும் பதறி போய்ட்றா. உடனே வேகமாக வெளியில் போய் பார்க்கலான்னு போகும்போது இந்த சத்தம் வந்து இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் கேட்டிருக்கும். அதனால எல்லாருமே வேகமாக வெளியில் வர ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த கார் வந்து பயங்கரமாக சேக் ஆகிட்டு இருக்குமா. இங்கே நம்ம அப்பாவுக்கும் தூக்கி வாரி போடுது. ஐயோ உள்ளே இருக்கிறதுக்கு உயிர் வந்துடுச்சு போல. ஸோ அதை பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு காரை வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் திடீர்னு என்ன ஆகுதுன்னா அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு யூனிகார்ன் வெளியில் வந்து கத்த ஆரம்பிக்குமா. அவ்வளோதான். இதை பார்த்து எல்லாருமே மிரண்டு போய்ட்றாங்க. டக்குன்னு ஒரு புல்லட் சத்தம். என்னன்னு பார்த்தா அந்த பாடி கார்டு லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க வேகமாக இதோடைய தலையிலையா ஷூட் பண்ணிடுறாங்க. அது அப்படியே கீழே விழுந்து செத்து போகுது. அப்புறம் என்ன, அடுத்தது அதை தூக்கி வெளியில் போட்டு சுற்றி நின்று எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. அதுலேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இது என்ன வித்தியாசமான குதிரையாக இருக்குது, மண்டையில் வர கொம்பு இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறா, அடே இது ஒரு யூனிகான்ரா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களும் அதை கேட்டு ஆமாம் யூனிகான இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சாக்காகிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து உண்மையை சொல்லி ஆகணும் இல்லையா. அதனால அந்த தலைவர்கிட்ட என்னை மன்னிச்சிருங்க பாஸ், நான் வரும்போது தான் அந்த குதிரையை தெரியாமல் ஏற்றிட்டேன், அதனால தான் எனக்கு லேட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கொஞ்சம் உயிர் இருந்துச்சு தான், ஆனால் அதோடைய சிம்பத்தி காரணமாக அதோடைய மூஞ்சிலே அடித்து அதோடைய ரத்தம்லாம் என் பொண்ணு மேலே தெரிச்சுது அப்படின்னு மூஞ்ச பார்க்குறாரு. அப்போ தான் அவரே சாக்காகிறாரு. என்ன அவன் மூஞ்சில் எந்த ஒரு பிம்பிள்ஸுமே இல்லை அப்படின்னதும் நம்ம ஹீரோயின் இப்போ தான் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆமாப்பா எப்படி சரியாயிடுச்சுன்னு தெரியல, ஆனால் அதோடைய ரத்தம் பட்டதுமே அது போன மாதிரி இருக்குது அப்படின்னதும் இதை கேட்டு எல்லாருமே சாக்காகிறாங்க. உடனே அப்பாவும் என்ன சொல்கிறாருன்னா பாஸை பார்த்து, ஆமாம் என்னுடைய கண் விசனும் இப்போ ரொம்பவே நல்லா தெரியுது, ஒருவேளை அதோடைய ரத்தம் தான் இதை சரி பண்ணியிருக்குமோ. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த வீசிங் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு, தும்மிட்டே இருப்பேன், அதுவும் சரியாயிடுச்சு அப்படின்னதும் அதை கேட்டு அவர் ஷாக் ஆகுறாரு. அதனால அவர் இந்த யூனிகானை பார்த்து வித்தியாசமான பிளான் போடுறாரு போல. ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நம்ம இதை பற்றி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட எல்லாம் சொல்லிடலாம், அவங்க இதை பற்றி டீல் பண்ணிப்பாங்க அப்படின்னதும், என்னது ஃபாரஸ்ட் ஆஃபீஸரா அப்படின்னா மிலிட்ரிலாம் அங்கே வந்துருவாங்களே, அதெல்லாம் அங்கே நடக்கக்கூடாது, இதுவே ரொம்ப சீக்கிரட்டாக நடக்கிற பிஸ்னஸ் கான்ட்ராக்ட், ஸோ உங்கள் போலீஸ்லாம் வந்து இதெல்லாம் பார்த்துடக்கூடாது, அதனால இதை நம்மளே ஹேண்டில் பண்ணுவோம், நம்மளே இதை சேஃபாக வச்சுப்போம், இதுக்கான உண்டானதெல்லாம் பார்ப்போம், அது போக நீங்களும் இதில் நிறைய இது இருக்குன்னு சொல்கிறீங்களே அதையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம், அது மட்டும் இல்லாமல் இது உயிரோட இருக்கும்போதே நீ இடித்து கொலை பண்ணியிருக்க, அதனால இதை பற்றி வெளியில் தெரிய வந்தால் நம்மளே கேஸும் போட்டுருவாங்க அப்படின்னு ஹீரோயினோட அப்பாவை பயமுறுத்திட்டு இந்த மாதிரி இதை நம்மளே ரிசர்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த யூனிகானை தூக்கிட்டு உள்ளே போகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோனுக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்கல, அவளால் எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அவளுடைய ரூமில் சோகமாக இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவளுடைய அப்பா வராரு. என்ன உனக்கு எல்லாம் பரவாயில்ல, நீ ஓகே தானே அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து இங்கே பாருங்க, எனக்கு வந்து இது சரியாக படலை, அவங்கக்கிட்ட ஏன் அந்த யூனிகான் இருக்குது, இது ரொம்பவே எனக்கு வந்து வித்தியாசமாக தோணுது, அது மட்டும் இல்லாமல் அந்த யூனிகானும் நானும் அந்த டைமில் ஏதோ கணக்கில் இருந்த மாதிரி இருந்தோம், எனக்கு நிறைய விசுவல்ஸ் வந்துச்சு, அந்த டைமில் தான் நீங்கள் அதை அடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த அப்பா வந்து பக்கத்தில் உட்காந்து இங்கே பாரு, அதெல்லாம் உன்னோட இமேஜினேஷனாக இருக்கும், அது போக இது நான் நம்மளுடைய நல்லதுக்காக தான் பண்ணுறேன், ஏன்னா நம்ம செட்டில் ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அப்பாவை அடித்து வெளியில் பற்றிட்டுறா. அதுக்கப்புறம் சோகமாக அவளுடைய அம்மாவுடைய ஃபோட்டோ வந்து பார்த்துட்டு இருக்கிறா. அம்மா நீங்கள் மட்டும் இருந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவங்க அம்மா நிற்கிற இடத்துக்கு பின்னாடி ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதில் யூனிகான் சிம்பிள் போட்டு இருக்குது. ஸோ இதை பார்த்ததுமே இவளுக்கு ஏதோ ஞாபகம் வருது. உடனே இன்டர்நெட்டில் அதை பற்றி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு அப்பாவை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த யூனிகானை பார்க்கலாம் அப்படின்னு மெல்ல வெளியில் வராரு. ஸோ அந்த யூனிகான் பார்த்தீங்கன்னா அப்படியே செத்த நிலைமையில தான் இருக்க. அதை பார்த்து இவருக்கும் லைட்டாக ஃபீலாக தான் ஆகுது. அந்த டைமில் அந்த பணக்கார பாஸோடைய பையன் வந்து இவரை கூப்பிடுறான். ஸோ பாஸோடைய பையன் வந்து அங்கே தான் குளிச்சுட்டு இருந்திருப்பான். நல்லா ஹாட் பாத் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன், வாங்க நீங்களும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, அது போக நமக்கு ஃபேவராக நிறைய கான்ட்ராக்டில் நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு ஹீரோயினுடைய அப்பா கிட்ட கொஞ்சம் பேரம் பேச ஆரம்பிக்க. ஆனால் இவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இல்லைப்பா எனக்கு குளிக்கிறதுக்கு இப்போ விருப்பம் கிடையாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது காட்டுக்குள்ளே இருந்து. ஸோ இதை பார்த்த இந்த பையன் வந்து பயந்துட்டான். சரி ஓகே, இதுக்கப்புறம் இங்கே வெளியே இருந்து குளிக்க வேணாம், நான் உள்ளே போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நைஸாக உள்ளே போயிட நம்ம எலியட் அப்படியே மேலே பார்க்குறாரு. பார்த்தா காட்டுக்கு நடுவில் மேலே ஏதோ வெளிச்சம் மாதிரி இவருக்கு தெரியுது. ஸோ பயந்து உடனே இவரும் உள்ளே போயிட. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயின் வந்து யூனிகானை பற்றி சர்ச் பண்ணிட்டு இருந்தா இல்லையா. ஸோ அதை எதை பற்றி சர்ச் பண்ணியிருந்திருப்பானா, இவளுடைய அம்மா பின்னாடி ஒரு ஃபோட்டோ இருந்திருக்கும் இல்லையா, அந்த ஃபோட்டோ வந்து ஒரு ஃபேமஸான மியூசியமில் இருக்கிற ஃபோட்டோ போல். அந்த மியூசியத்தை பற்றி சர்ச் பண்ணி அந்த ஃபோட்டோ எப்போ உள்ளது, எந்த காலகட்டத்தில் உள்ளதுன்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறா. அப்போ தான் அவளுக்கு நிறைய தெரிய ஆரம்பிக்குது. அதாவது இந்த ஃபோட்டோ வந்து ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது போல். அது போக அதில் ஒரு 7 ஃபோட்டோ வச்சு ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த டைமில் யூனிகான்லாம் இருந்த மாதிரியும், ஸோ இதை பார்த்த ராஜா வந்து அதை எப்படியாவது வேட்டையாடிடலான்ற மாதிரி அதை வளைச்சி பிடிச்ச மாதிரியும், ஆனால் அந்த யூனிகான் வந்து எதுக்கும் அடங்காமல் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண மாதிரியும், ஆனால் அந்த டைமில் ஒரு பியூர் ஹார்ட்டான ஒரு வேலைக்கார பொண்ணு அந்த இடத்துக்கு வந்ததுனால அந்த யூனிகான் ரொம்பவே அமைதியாக அவகிட்ட நின்ன மாதிரியும், இது மூலமாக ராஜா
ராஜாவுடைய ஆட்கள் வந்து அந்த யூனிக்கான கொலை பண்ணி அரண்மனைக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆனா அரண்மனைக்கு தூக்கிட்டு வந்த கொஞ்ச நேரத்திலே அதுக்கு உயிர் வந்துடுச்சு போல. அது மட்டும் இல்லாம அந்த வேலைக்கார பொண்ணும் இப்போ அங்க இல்லைன்றதுனால அங்க இருந்த எல்லாத்தையுமே கொடூரமா பயங்கரமா ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சிருக்குது. பயங்கரமா அது கடிச்சு பிச்சு அதோடைய கொம்பால எல்லாத்தையுமே குத்தி கொலை பண்ணிருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் சாக்காகிறாங்க. அப்படின்னா யூனிகான்ன்றது எப்போதுமே சாஃப்டா இருக்காது போல அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. அப்படியே கட் பண்ணால் நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அவளுக்கு ஏதோ ஒரு விசுவல்ஸ் மாதிரி வருது. அதாவது இவன் வந்து யூனிகான் கூட கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால காட்டுக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று குதிரை ஓடி வர மாதிரியும் டக்குன்னு கண் முழிச்சிட்டா. முழிச்சு பார்த்தா 2 சயின்டிஸ்ட் வந்து நம்ம ஹீரோயினை பிடிக்கிறாங்க. இவளுக்கு ஒன்றுமே புரியல. எதுக்கு என்ன பிடிக்கிறீங்க அப்படின்னு கதறிட்டு இருக்கும்போது இவளையும் இவளுடைய அப்பாவையும் அங்கே இருக்கிற லேபுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் அந்த யூனிகான் ரத்தத்தினால எல்லாம் சரியாக இருக்கும் இல்லையா. அதனால சைடு எஃபெக்ட் ஏதாவது இருக்குதா, எப்படி இது பாசிபிள்ன்ற மாதிரி ரிசர்ச் பண்ணுறதுக்காக தான் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே சமயத்தில் ஒரு சயின்டிஸ்ட்டும் அந்த செத்து போன குதிரையுமே ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்புறமா அதை ஸ்டடி பண்ணிட்டு அவர் கத்துக்கிட்டதை இந்த ஃபேமிலி, அதான் அந்த பணக்கார ஃபேமிலி கிட்ட போட்டு காமிக்கிறாரு. ஸோ இதோடைய செல்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அது மட்டும் இல்லாம இதோடைய கொம்புல தான் எல்லா எனர்ஜியும் அடங்கி இருக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம அதோடைய உடம்புலயும் நிறைய ரேடியேஷன் இருக்கிற மாதிரியும் தெரியுது. அது போக அது மூலமா அந்த கொம்புல ஹீலிங் பவர் இருக்கிற மாதிரியும் தெரிஞ்சிருக்குது. ஸோ இது மூலமா தான் ஹீரோயினுக்கும் அவளுடைய அப்பாவுக்கும் ஹீல் ஆயிருக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோயினும் பார்க்குறா. அது மட்டும் இல்லாம அந்த கொம்புல இருந்து கொஞ்சம் தூள் மாதிரி எடுத்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க போல. அதையும் இந்த சயின்டிஸ்ட் வந்து காமிச்சு இது வந்து ஹீலிங் இருக்கிறது, இது மூலமா இன்னும் நிறைய ஸ்டடி பண்ணணும் அப்படின்னதும் இப்போ இந்த சைடு இதெல்லாம் கேட்ட அந்த பாஸ் இருக்கார் இல்லையா, அவர் போல்டான ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நான் இன்னும் கொஞ்ச நாள் தானே உயிரோட இருப்பேன், அதனால நான் என்னுடைய உடம்புல அதை செக் பண்ண போறேன். ஸோ அது மூலமா எனக்கும் ஹீல் ஆகுதான்னு பார்க்கலாம். ஏன்னா இதுதான் என்னுடைய லாஸ்ட் முயற்சி, இதையும் ட்ரை பண்ணி பார்த்துடுறேனே அப்படின்னு சொல்ல இதை பார்த்து நம்ம ஹீரோயின் சாக்காக்கி என்னப்பா இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு அப்பாவை பார்த்து கேட்க, ஆனா அப்பா வந்து அமைதியாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த கொம்பு இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் அப்படியே தேய்க்கிறாங்க. அது மூலமா தூள் மாதிரி வரவும் அதுல ஏதோ ஒரு இதை மிக்ஸ் பண்ணி அதை எடுத்துட்டு போய் இந்த தலைவர் இருக்கார் இல்லையா பாஸோடைய உடம்புக்குள்ள ஏத்துறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்க்குறா. பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. சே இப்படி வந்து இந்த யூனிக்கான் இவங்க கிட்ட மாட்டிக்கிச்சே அப்படின்னு சோகமா அங்க இருந்து வெளியில காட்டுக்குள்ள நடந்து போக ஆரம்பிக்கிறா. சிக்னல் கிடைக்குதான்னு பாக்குறதுக்காக. அந்த டைம்ல இந்த யூனிக்கான் மேல நிறைய ரேடியேஷன் இருக்கிறதையும் இங்க உள்ள சயின்டிஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதோடைய ரத்தத்தையும் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க, ஏன்னா அந்த தலைவருக்கு கொடுக்கறதுக்காக. அப்படியே கட் பண்ண அந்த சீன் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சோகமாக காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கா இல்லையா. அந்த டைமில் மரத்துக்கு மேலே நிறைய கீரல்கள் இருக்கிறதையும் பார்க்குறா. அது மட்டும் இல்லாமல் சைடில் குதிரை கணைக்கிற மாதிரியான சத்தம் கேட்குமா. அவ்வளோதான் பயந்து அங்கேருந்து ஓடி வந்துட்டாங்க. இங்கே இந்த தலைவருக்கு வந்து ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவரும் முடியாமல் படுத்துருக்கிறாரு. ஸோ அவருடைய ஒய்ஃப் தான் வந்து நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இது மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை தான், ஆனால் இது எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதை பக்கத்தில் ஹீரோயினுடைய அப்பாவும் நின்று பார்த்துட்டு இருக்காரு. அதே சமயத்தில் அந்த சீன் நம்ம ஹீரோயினை காமிச்சா அவன் அந்த லேப்டாப்பில் அந்த ஸ்டோரியை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறா. ஸோ இதை இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் காமிக்கணும், புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ஃபோட்டோஸ்லாம் சேவ் பண்ணி அதை ப்ரெசன்டேஷன் மாதிரி உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த பணக்கார பையன் வந்துட்டான். ஸோ பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டதுமே, ஸோ இவங்ககிட்டயாவது சொல்லலாம் புரிய வரும் அப்படின்னு சொல்லலான்னு போனால், இங்கே பாருங்க இந்த சின்ன ஸ்க்ரீனில் இருந்தாலும் என்னால் பார்க்க முடியாது, எனக்கு நல்லா பெரிய ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னு இவனுடைய அசிஸ்டண்ட்டை வர வச்சு இந்த பொண்ணுக்கு இந்த பிரிண்டர் எடுக்கிற மாதிரி ஏதாவது கொடுப்பா, அதை வச்சு பெரிய ஸ்க்ரீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட அந்த அசிஸ்டண்ட்டும் ஹீரோனுக்காக ஒரு பிரிண்டர் மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது இந்த பணக்கார பையன் சைடில் பார்த்து எதையோ சாக்காகிறான். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த பணக்கார அப்பா இருக்கார் இல்லையா பாஸ், அவரு தெம்ப நிப்பாராம். அவ்வளோதான் மிரண்டு போயிடுறாங்க. ஸோ எல்லாருமே இதை வந்து பார்க்குறாங்க. பார்த்து ஆச்சரியப்பட இனிமேல் அடுத்ததே பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ரொசீஜருக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னன்னா அந்த ஹீலிங் பவர் வந்து இவருக்கும் நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடுச்சு போல. அதனால தான் இவர் இவ்வளோ தெம்பா இருக்கிறாரு. ஸோ சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கேன்சர் சரியாயிடுச்சு, இந்த பிளட் மூலமா நம்மளால கேன்சரையே கியூர் பண்ண முடியுது, இது எல்லாத்தையுமே ஹீல் பண்ணக்கூடியது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா சொல்ல இந்த பணக்கார பாஸுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை எந்திரிச்சு துள்ள ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு வேணும், இன்னும் நிறைய வேணும், இதை வந்து கண்டுபிடிங்க, இது வந்து எப்படி நடக்குது, என்ன ப்ராசஸ்ன்றது நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சயின்டிஸ்ட்டை சொல்ல அவரு சாக்காகி, இங்கே பாருங்க இந்த மாதிரி ப்ளூ கலர் ரத்தம் எங்கேயுமே கிடைக்காது, அது மட்டும் இல்லாமல் இது இயற்கை சம்மந்தப்பட்டது, இதுக்கு காம்பினேஷனே இல்லை, ஸோ இதையாவது 2-3 இதை மிக்ஸ் பண்ணாவது இந்த ரியாக்ஷன் வரணும், ஆனால் இது அவ்வளோ சுலபம் கிடையாது அப்படின்னு சொல்ல இவர் டென்ஷன் ஆகிட்டாரு. இங்கே பாரு இப்படி தான் என்னுடைய கேன்சர் நோயையும் குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னேன், ஆனால் இப்போ பாரு அதுக்கு ஒரு வழி இருக்குல்ல, அப்படின்னா இது செயற்கையாக கண்டுபிடிக்கிறதுக்காகவும் ஏதாவது ஒரு வழி இருக்கும், கண்டுபிடி, அதை நமக்கு பெரிய லேபுக்கு வந்து கொண்டு போய் கண்டுபிடிக்கிறதுனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாருன்னா, இங்கே பாருங்க இதை வச்சு நம்ம எங்கேயோ போக போகிறோம், நம்ம கம்பெனி டாப்புக்கு போக போகுது, ஏன்னா இது விலை மதிப்பற்றது அப்படின்னு நம்ம ஹீரோவே வந்து பாராட்டுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோவால் தானே அந்த யூனிக்கான பிடிக்க முடிஞ்சிருந்திருக்கும். அதனால அடுத்ததே பார்த்தீங்கன்னா எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் கால் பண்ணுறாங்க இவங்களுடைய இதை பற்றி சொல்லி பையர்ஸ் வந்து பிடிக்கிறதுக்காக. ஏன்னா பெரிய பெரிய கிளைண்ட் கிட்ட விற்கிறது மூலமாக இவங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும், இவங்களுடைய கம்பெனியும் எங்கேயோ போயிடும்
ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிஸியாக கால் பேசிகிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் பாவமாக அந்த ப்ரெசன்டேஷன் எடுத்துகிட்டு வரா. இவங்க கிட்ட இந்த ஃபோட்டோவாக காமிச்சாவது புரிய வைக்கலான்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பணக்கார ஒய்ஃப் கிட்ட போய் காமிக்கலான்னு போனால் அவங்க பார்த்தீங்கன்னா கண்டுக்கல, பிஸியாக ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க பிஸ்னஸ் விஷயமா. இந்த பிஸ்னஸ் மேன் கிட்டையாவது காமிக்கலாம் அப்படின்னு வந்து அவரும் கண்டுக்கிடலை, அவருடைய பையனும் கண்டுக்கிடலை. கடைசியாக சரி ஓகே அப்பா கிட்டையாவது இதை காமிக்கலாம் அப்படின்னதும் ஆனால் அப்பாவும் பார்த்தீங்கன்னா பிஸியாக அந்த மருந்தை விற்கிறதுலே குறியா இருக்கிறாரு. ஸோ பையரை பிடிச்சிட்டாங்கன்னா இவங்க வந்து எங்கேயே போயிடுவாங்க இல்லையா. அதனால தான் ஸோ இப்படி பயங்கர பிஸியாக வேலை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ டென்ஷனாக அப்பா கிட்ட அப்பா இதை பாருங்க அப்படின்னு சொல்ல, ஆனால் அப்பாவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருமா, நம்ம மட்டும் இதை சேல் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, நானும் மிகப்பெரிய பணக்காரனா ஆயிடுவேன், அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனையே இருக்காது, உன் கூட தான் ஃபுல் டைமும் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னதும் நம்ம ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆகிட்டா. உடனே ஒரு ஓரமாக போய் உட்காந்து அந்த ப்ரெசன்டேஷனை கீழே வச்சு எல்லாரும் ஒரு செகண்ட் இங்கே பார்க்குறீங்களா அப்படின்னு கத்திட, உடனே எல்லாருமே திரும்பி இருந்து இவ என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ தான் இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த கதைகள்லாம் இருக்குல்ல, ஸோ 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ராஜா அதை பிடிக்க ட்ரை பண்ணாரு, அது மூலமாக அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த யூனிகானுக்கு ஹீலிங் பவரையும் தாண்டி கொடூரமாக வேட்டையாடுற ஒரு வெறியும் இருக்கணும், அதனால இதை நம்புங்க அப்படின்னதும் இங்கே பாரு அதெல்லாம் ஒரு கட்டுக்கதை, அதை போய் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு எல்லாருமே சொல்ல, ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா யூனிகானுக்கு ஹீலிங் பவர் இருக்குன்றதை நீங்கள் நம்புனீங்க, அதே மாதிரி இந்த கதை இருக்குன்றதையும் நீங்கள் நம்பணும்ல அப்படின்னு சொல்ல, ஆனால் அந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்க வந்து இங்கே பாருமா நீ சின்ன பொண்ணு உனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதுன்னதும் ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டா. உடனே அவங்க பேச்சை கேட்காம சோகமா அவளுடைய காரில் போய் ஏறி உட்காந்துக்கிறான், உட்காந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான், நம்ம பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்கன்ற மாதிரி. அதே சமயத்தில் இப்போ உள்ள காமிச்சா இப்போ அந்த யூனிகானை வந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க. ஸோ சேஃபாக கொண்டு போகணும் இல்லையா, அதுவும் இவங்களுடைய பெரிய லேபுக்கு கொண்டு போக போகிறாங்க போல், அதனால அங்கேருந்து வெளியில் கொண்டு போகிறாங்க. ஸோ அதை என்ஜாய் பண்ணுறது விதமாக அந்த பணக்கார ஃபேமிலியெலாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ 2 டாக்டர்ஸும் அந்த யூனிகானை சேஃபாக வெளியில் போய் வண்டியில் ஏற்றிடலாம் சீக்கிரட்டா அப்படின்னு மெல்ல வெளியில் கொண்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் கட் ஆகிடுது. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வானத்தில் பார்க்குறாங்க, வானத்தில் ஏதோ வெளிச்ச மாதிரி இருக்க, ஸோ ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே டாக்டர் இந்த யூனிகானை வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா, அது போக அதோடைய உடம்புல உள்ள ரேடியேஷனோடைய லெவல் வந்து அதிகமாயிட்டே இருக்குன்ற மாதிரி டெஸ்ட் பண்ணி சொல்ல, இந்த சைடு இந்த பணக்கார ஃபேமிலிக்கு கரண்ட் போனதுனால என்ன இது திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, யூனிகான போய் நீ பார்த்துட்டு வா அப்படின்னு ஹீரோ அனுப்ப, அதான் ஹீரோயினுடைய அப்பா அனுப்ப, அவரும் பாஸ் பேச்சை கேட்டாகணும் இல்லையா, அதனால யூனிகான் சேஃபாக போயிடுச்சா அப்படின்னு அதை பார்க்கறதுக்காக உள்ள போறாரு. அப்படி போகும்போது இவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒன்று நடக்குது. என்னன்னா இந்த டாக்டர் நெஞ்சில் ஏதோ இருக்குது அப்படின்னு நெஞ்சை திறக்கிறாரு, பார்த்தா ஆப்போசிட்ல இருக்கிற இன்னொரு டாக்டர் மூஞ்சில ரத்தமா தெரிக்குது. என்னன்னா இவருடைய நெஞ்சிலேயே ஒரு கொம்பு இறங்கி இருக்குது, ஒரு பயங்கரமா இருக்கிற கொம்பு. ஸோ இந்த டாக்டரும் அப்படியே அதை பார்த்து ஷாக்காக அப்படியே எல்லாத்தையும் திரும்பி பார்க்குறாரு, எல்லாருமே வாயை பொழந்து ஷாக்காகிறாங்க. நம்ம ஹீரோலாம் மிரண்டு போய்ட்றான். அதுலேயும் சைடு ஸ்க்ரீனில் காமிக்கிறாங்க, பார்த்தா அவருடைய குடல் எல்லாமே வெளியில் விழுது. என்னன்னா பெரிய ஓட்டையே அவருடைய நெஞ்சு பக்கத்தில் விழுந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கிற ஷேடோவில் ஒரு பெரிய யூனிக்காக நிற்கிற மாதிரியும் அதோடைய பல்லெல்லாம் பார்த்தா சிங்கப்பல் மாதிரி இருக்குமா. அவ்வளோதான், இதை பார்த்து நம்ம ஹீரோ மிரண்டு படுத்துக்க வெளியில் செக்யூரிட்டியாக அந்த பாடி கார்டு லேடிலாம் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக இதை வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கேப்லேயே அந்த பணக்கார பையன் அந்த குட்டி யூனிக்கான தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறான். ஸோ மற்ற எல்லாருமே பயந்து ஓடிட்டு இருக்காங்க இல்லையா. நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும் ஐயோ ஹீரோயினுக்கு என்னாச்சு அப்படின்னு அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க அந்த காருக்கு வெளியில் நிற்பாங்க இல்லையா, சீக்கிரமாக காருக்குள்ளே ஏறி ஒளிஞ்சிக்க அப்படின்னு இவன் கத்த. ஸோ நம்ம ஹீரோயின் வேகமாக காருக்குள்ளே ஏறி ஒளிஞ்சிக்கிறாங்க. இவளுக்கு மனசெல்லாம் பயமாக இருக்கும், ஐயோ இங்கேயும் வந்துடக்கூடாது அப்படின்னு பயத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கும் ஒரு யூனிக்கான் வந்துருமா. அவ்வளோதான், மிரண்டு போய் இந்த சைடு வழியா கீழே இறங்கிட்டாங்க. அந்த யூனிக்கானும் இவங்களை அட்டாக் பண்ண வர்றதுக்குள்ளேயே அங்கே இருந்த பாடி கார்ட்ஸ் எல்லாருமே இதை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்னா அது என்ன பண்ணுதுன்னா வெறித்தனமா எல்லாத்தையுமே வேட்டையாட ஆரம்பிக்குது. அப்படியே கடிச்சு கொதரும் பாருங்க. அதுலயும் ஒருத்தனுடைய தலையிலேயே காலை வச்சு மிதிக்கும். மிதிச்ச மிதியில அப்படியே நசிக்கிறோன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நம்ம ஹீரோயினும் ஏலியாட்டும் பார்த்து பயந்து மிரண்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு இப்போ அடுத்தது இவங்களை தேட ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோயின் வந்து காருக்கு கீழே ஒளிஞ்சிருக்காங்க இல்லையா, ஹீரோயினுடைய அப்பாவோ சைடில் ஒளிஞ்சிருப்பாரு. அப்போ ஹீரோயின் வந்து 1 2 3 சொல்கிறேன் அதுக்குள்ளே ஓடிடுங்க அப்படின்னு சொல்லி 1 2 3ன்னு சொல்லி அவபாட்டுக்கு எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. ஸோ அந்த யூனிக்கானு பார்த்து நம்ம ஹீரோயினை துரத்த அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் ஒரு இதுக்குள்ளே போய் கதவு மூடிடுறா. ஆனால் அந்த யூனிக்கான் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோயினை பார்த்து அதோடைய மனசுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படியே அமைதியாகி அதோடைய கொம்பை மட்டும் உள்ள விட நம்ம ஹீரோயினும் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறா. அந்த கொம்பு அப்படியே க்ளோ ஆக ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஹீரோயினும் ஏதோ ஒரு உணர்ச்சியில் அதை அப்படியே டச் பண்ண போகிறா. அதுக்குள்ளே அந்த பாடி கார்டு லேடி இருக்காங்கல்ல, அவங்க இந்த ஷார்ட் கன் எடுத்துகிட்டு வந்து ஒரே சுடு, அவ்வளோதான், குதிரைக்கு பயங்கரமாக அடிபட்டுருது. அங்கே
அங்கேருந்து தலை தெறிக்க ஓடிடுது. ஆனால் அது ரொம்ப அடிபட்டுருச்சுன்றதை மட்டும் இவங்க பார்த்துட்றாங்க. அப்புறம் என்ன, இந்த வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய மீட்டிங்கே நடக்குது. எல்லாருமே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுலேயே நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இப்போவாது நான் சொல்கிறத நம்புறீங்களா? அது கொடூரமான யூனிகார்ன். அது மட்டும் இல்லாமல் நம்ம அதோடைய பேபியோடைய உடம்பு இங்கே வச்சிருக்கிறதுனால தான் இங்கே தேடி வந்துட்டு இருக்குது. நம்ம மட்டும் அதை அனுப்பிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, ஆனால் இந்த பணக்கார ஃபேமிலி என்ன பிளான் போடுறாங்கன்னா, இங்கே பாரு, இப்போ அந்த யூனிகார்ன் அடிபட்டுருச்சு. ஸோ அதை மட்டும் நம்ம பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோயேன், நான் என்னுடைய நல்லதுக்காக சொல்லலை, இந்த உலகத்தோடைய நல்லதுக்காக நிறைய கேன்சரை வந்து குணப்படுத்தலாம், நிறைய நோயை வந்து க்யூர் பண்ணலாம், இப்படின்னு எக்கச்சக்கமான மனிதர்களை காப்பாற்றலாம், மனித இனத்துக்கே ஒரு பேரெழுச்சியாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னா, இப்போ ஒன்று அடிபட்டு போயிடுச்சு இல்லையா, அந்த யூனிகார்னையும் பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் போட்டு அதுக்கான வெப்பன்ஸ்லாம் எடுத்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உடனே அவளுடைய அப்பா கிட்ட போய், அப்பா நீங்கள் போகாதீங்க, வேண்டாம்ப்பா அப்படின்னதும், ஆனால் ஹீரோயினுடைய அப்பா என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருமா, நான் பாசை மீறி எதுவுமே பண்ண முடியாது தானே, ஸோ எனக்காக இங்கேயே கொஞ்சம் வெயிட் பண்ணு, அந்த அடிப்பட்ட யூனிக்கான மட்டும் இவங்க கூட பேசி வந்து நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஆறுதல் படுத்திட்டு ஹீரோயினுடைய பேச்சை கேட்காம அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாரு. அதே சமயத்தில் இந்த சைடு இந்த டாக்டருடைய அசிஸ்டண்ட்டை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா, டாக்டர் இறந்து போனதை நினச்சி. அப்போ அந்த இடத்துக்கு வந்து அந்த பணக்கார பையன், இங்கே பாருங்கள், நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு புரியுது, ஆனால் டாக்டர் எதுக்கு செத்தாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு மனித எழுச்சியை காப்பாத்த அவர் விட்டுட்டு போனது இனிமேல் நீங்க பண்ணுங்க அப்படின்னு பயங்கரமா மோட்டிவேஷன் பண்ணி இந்த லேடியோடைய மைண்டையே மாத்திட்டு இருக்கிறான். ஏன்னா இவனுக்கு இப்போ அந்த யூனிகார்ன் மேல அதிக ஈர்ப்பு வந்துடுச்சு. அதனால அதுல இருக்கிற அந்த கொம்போடைய பொடி எடுத்து தர சொல்லி இந்த டாக்டர் கிட்ட சொல்றான். அதே சமயத்துல இவங்க காட்டுக்குள்ள அதை தேடி போயிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த சிக்னலை வச்சு தேடி போயிட்டு இருக்காங்க. எப்போ அந்த சிக்னல் கட் ஆகுதோ அப்போ அந்த யூனிகார்ன் பக்கத்தில் இருக்குன்றத கண்டுபிடிச்சிருவாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு இந்த பணக்கார பையனுக்கு அந்த டாக்டரும் பார்த்தீங்கன்னா அந்த கொம்புல இருந்து கொஞ்சம் பொடி மாதிரி சீவு கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே அவன் போதை பொருள் மாதிரி மூக்கில் இழுக்க ஆரம்பிக்கிறான். அப்படி இழுக்க ஆரம்பிச்சதுமே அவனுடைய கண்ணெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஆக்சுவலாக என்னன்னா, அதோடைய பிளட் எல்லாம் நம்மளுடைய உடம்புக்குள்ள போனால் நமக்கு ஹீலிங் பவர் வரும் இல்லையா, அதே மாதிரி இவன் மூக்கால உறிஞ்சதுனால அது மூளைக்கு போய் இவனை கொஞ்சம் அறிவாளியா மாத்துது போல. ஸோ அந்த போதையில் இருக்க இந்த சைடு நம்ம ஹீரோயினோ காரில் உட்காந்து இருக்கா இல்லையா, அவன் வந்து ரொம்பவே சோகமா இருக்கா. சே, நம்ம அப்பா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு வானத்தை பார்த்தா அது வந்து க்ளோ ஆகுற மாதிரி இருக்குது. அப்போ தான் அவளுக்கு ஏதோ ஒன்று ஞாபகம் வருது. உடனே வேக வேகமாக அந்த மேன்சனுக்குள்ள போய் அவள் ரெடி பண்ணியிருந்தா இல்லையா ஒரு பிரசன்டேஷன் மாதிரி, அந்த பிக்சர் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறா. அந்த கதையில என்ன போட்டிருக்கோம், யூனிகார்ன் வந்து அடிபட்டு அது அரண்மனைக்கு பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் அதுக்கு மறுபடியும் உயிர் வந்துடுச்சு அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ஞாபகம் வருது, ஐயோ அப்போ காட்டுக்குள்ள தேடி போன யூனிகார்ன் வந்து மறுபடியும் உயிரோட வந்துருமோ அப்படின்னு பயந்து போய் வேகமா அவளுடைய போன்ல இருந்து அப்பாவுக்கு வந்து மெசேஜ் பண்ணி விட்டுறா, சீக்கிரமா ஓடுங்க ஓடுங்கன்ற மாதிரி. இந்த சைடு இந்த பணக்கார பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து இந்த டாக்டர் லேடியை இன்னுமே மண்டை கல்வி, இங்க பாருங்க, அந்த யூனிகார்னுடைய எல்லா கனெக்ஷனும் அதோடைய கொம்புல தானே இருக்குது, அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க அப்படின்னு அவனுடைய சுயநலத்துக்கு சொல்ல, இந்த டாக்டரும் பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் அதை கட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த செட் ஹீரோயினுடைய அப்பாவை பார்த்தீங்கன்னா அவங்க கூட காட்டுக்குள்ளே அந்த அடிப்பட்ட யூனிக்கான தேடி வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு கட்டத்தில் அதை கண்டுபிடிச்சிட்றாங்க போல. அப்போ தான் ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி ஓடிடுங்க, அங்கே நிற்காதீங்கன்ற மாதிரி. உடனே ஒரு பயத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து பாடி கார்டு லேடியும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி வாய முடலை. அந்த யூனிக்கானுக்கு பழையபடி ஸ்ட்ரென்த்லாம் வந்து இந்த லேடி அப்படியே கடிச்சு இழுக்கும் பாருங்க, கொடூரமாக இருக்கும். கடிச்சு இழுத்தது மட்டும் இல்லாமல் கொடூரமாக பிச்சு போட்டுருது. ஸோ இதை பார்த்து மற்ற எல்லாருமே ஷூட் பண்ண போகிறாங்க. ஆனால் அந்த யூனிகார்ன் வெறித்தனமாக வேட்டையாடுது. நம்ம ஹீரோவும் அந்த பணக்கார பாஸும் இருக்காங்கல்ல, அவங்க மட்டும் தான் தப்பிச்சா பொழைச்சா போதுன்னு சொல்லி வேகமாக மேன்சனை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கேன். அந்த யூனிகார்ன் 2 யூனிகார்ன் இப்போ, ஸோ அப்பா அம்மா யூனிகார்ன் போல அந்த 2 யூனிகார்னும் கொலவெறியோட இவங்களுக்கு துரத்திட்டு ஓடிட்டு வந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ எப்படியே மேன்சனுக்குள்ள வந்துட்டான். ஆனால் இந்த பணக்கார பாஸ் வந்து உள்ள வர்றதுக்குள்ளேயே அந்த 2 யூனிகார்ன் வந்து இவரை சுற்றி வளைச்சிடுது. ஆனால் இவர் வந்து அதை அட்டாக் பண்ணல, ஏன்னா இவருடைய உடம்புக்குள்ள தானே அந்த குட்டியோடைய அந்த ரத்தம் வந்து கலந்துருக்கும். அதனால அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இதை பார்த்த இந்த பாஸும், நல்ல வேலை நம்மளையும் அதோட இது நினச்சிடுச்சு போல, ஸோ இதை வந்து இப்படியே நம்ம வந்து கட்டுப்படுத்திட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு கையை தூக்கி அந்த யூனிகார்ன் கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ண, அந்த யூனிகார்னும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அப்படியே தலையை கீழே சாச்சி அதோடைய கொம்புல இருந்து க்ளோவாக ஆரம்பிக்க இவரும் அதை தொட போறாரு. ஆனால் அது ட்ராப் போல அடிச்சு அப்படியே அவரை தலையில விட்டு தூக்கிடுது. அவ்வளோதான், இந்த பணக்காரருடைய கதை முடிஞ்சிருச்சு. ஸோ இதை பார்த்த மற்ற எல்லாரும் மிரண்டு போய் வேகமாக கதவை முடிக்கிறாங்க. அந்த 2 யூனிகார்னும் இப்போ வெளியில நின்று இவங்க எல்லாத்தையுமே வேட்டையாடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்றானா, இந்த மாதிரி அதோடைய குழந்தைய நம்ம கொடுத்துடலாம், அதனால தான் இவ்வளோ ஆக்ரோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் இந்த சைடு அந்த பணக்கார பையன் என்னை யோசிக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதை இதை எடுக்கிறான். ஸோ அந்த போதை இது என்னதுன்னா, அந்த யூனிகார்னுடைய கொம்பை வந்து சீவி இருப்பான் இல்லையா, அந்த பொடியை தான் எடுக்க ஆரம்பிக்கிறான். இங்கே நம்ம ஹீரோவை போலீஸ்க்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் சிக்னல் வந்து கிடைக்கல. இப்படி எல்லாருமே பதற்றத்தில் இருக்கும்போது சரி கடைசியாக நம்ம ஹீரோயின் சொன்னதை தான் பண்ணி பார்ப்போமே, இப்போதைக்கு நம்மளுடைய உயிர் தான் முக்கியம். ஸோ அந்த குட்டியை வந்து நம்ம கொடுத்துட்டோன்னா அந்த யூனிகார்ன் நம்மளை விட்டு போயிடும். அது மூலமாக நம்ம கேட்டை திறந்து ஓடிடலாம், தப்பிச்சு ஓடிடலாம்
அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அது மூலமாக அந்த செக்யூரிட்டி இருப்பான் இல்லையா, இவங்களுடைய அசிஸ்டன்ட், அவங்ககிட்ட நீ தான்ப்பா கதவை திறக்கணும் அப்படின்னதும் அவன் ஷாக் ஆகிட்டான். உங்கள் குடும்பத்துக்காக இவ்வளோ வருஷம் உழைச்சதுக்கு என்ன பழிக்காடா வாக்குறீங்களே அப்படின்னதும், ஆனால் ஓட் பண்ணி நம்ம சூஸ் பண்ணலாம் யார் கதவை திறந்து விடணுன்ற மாதிரி அப்படின்னு ஓட் பண்ண அந்த பணக்கார ஃபேமிலி எல்லாருமே அசிஸ்டன்ட் தான் கதவை திறந்து விடணும்னு ஓட் பண்ண. ஆனால் நம்ம ஹீரோயினோ இல்லை அசிஸ்டன்ட் கதவை திறந்து விடக்கூடாதுன்னு ஓட் பண்ணுறா. ஆனால் நீ வந்து மைனர்மா, அதனால உன்னுடைய பேச்செலாம் எடுப்படாது, ஸோ நீ தான் கதவை திறந்து விடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த யூனிகார்ன் பேபியை வெளியில் தள்ளிட்டு போகிறது இந்த சயின்டிஸ்ட் தான் அப்படின்னு இந்த டாக்டர் லேடியை காமிக்க, அவ்வளோதான் அவங்களும் பதற்றமாயிட்டாங்க. சரி ஓகே, இந்த குட்டியை கொடுத்துட்டா நம்மள எதுவும் பண்ணாதில்ல அப்படின்னு அதை நம்பி இதை பண்ண ஒத்துக்கிறாங்க. அதனால அந்த யூனிகார்னுடைய கொம்புலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த டாக்டர் லேடி வந்து அந்த குட்டி யூனிகானை வெளியில் தள்ளிட்டு போகிறாங்க. வெளியில் தள்ளிட்டு போய் ஒரு இடத்துக்கு வச்சு அந்த யூனிகானுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த சைடு இந்த பணக்கார பையன் வந்து ட்ரக் எடுத்துட்டு இருக்கான் இல்லையா, அதான் யூனிகான் கொம்பு பொடிய அப்படி மூக்கில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஒரு பிரில்லியண்டான ஒரு ஐடியா வருது. என்னன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ப்ரெசன்டேஷனுக்காக ஒரு இது வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த காலத்து கதை இருக்கிற பேப்பர், அந்த பேப்பரில் ஏதோ ஒன்று பார்க்குறான். ஸோ அது என்னன்றது அப்புறம் நமக்கு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் வெளியில் அந்த டாக்டர் லேடி யூனிகான் வச்சுட்டு நிற்கிறாங்க இல்லையா, குட்டி யூனிகான். அப்போ வந்து 2 பெரிய யூனிகான் அந்த இடத்துக்கு வருது. ஸோ இவங்களும் பார்த்து பயந்து சரி ஓகே நம்மள எதுவும் பண்ணாதரா அப்படின்னு நிற்கும்போது இந்த கேப்பில் அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணுறான்னா கதை வந்து திறந்து விடுறான். ஸோ எல்லாருமே காரில் கிளம்பிடலாம் நினைக்கும் போது தான் அந்த பணக்கார பையனை காணோம். அவன் உள்ளே இருந்து இதை பார்த்துட்டு இருக்கான் இல்லையா, அதுக்குள்ளே இந்த 2 யூனிகான் இருக்குல்ல, அது குட்டியை தூக்கிட்டு போயிடும்னு பார்த்தா இதை பார்த்து பயங்கர ஆக்ரோஷமாகுது. குட்டியை கொண்டுட்டாங்களேன்னு சொல்லி பயங்கர ஆக்ரோஷமாக இந்த டாக்டர் லேடி கிட்ட வந்து நிற்க அவங்களே பயந்துட்டாங்க. என்னடா இதை கொடுத்தா விட்டுருன்னு சொன்னீங்க, இப்போ என்ன இப்படி முறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓட பார்க்க கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த யூனிகானை வந்து காணோம். உடனே யூனிகான் காணோம், நம்ம ஓடிடலாம் அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லும்போது சைடில் இருந்து பாஞ்சு வந்த அந்த யூனிகான் அவங்க உடம்ப குத்தி 2ஆக்கி அவங்களுடைய காலெல்லாம் பிச்சு இழுத்து அவங்கள கொடூரமாக கொலை பண்ணிடுது. ஸோ இதை பார்த்து அசிஸ்டண்ட்டுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவன் பக்கத்தில் தானே நிற்கிறான் கதவை திறந்துக்குன்னு. உடனே பயத்தில் அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ மற்ற எல்லாருமே மறுபடியும் மேன்சனுக்குள்ளே போய் லாக் பண்ணிட்டாங்க. வெளியில் 2 யூனிகானும் இன்னுமே பயங்கர ஆக்ரோஷத்தில் நிற்கிது. ஸோ மிச்சம் இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் அந்த பணக்கார பையன் பார்த்ததை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக அவன் என்ன பார்த்துருப்பானா, இந்த மாதிரி பழங்காலத்து கதையில் வந்து இந்த யூனிகான் வந்து ரொம்பவே ஆக்ரோஷமாக இருக்கும்போது ஒரே ஒரு பொண்ணுக்கிட்ட, அதாவது ஒரு வேலைக்கார பொண்ணு, அவங்க இதயம் வந்து ரொம்பவே சுத்தமான பியூர் ஹார்ட்டடாக இருந்த பொண்ணுக்கிட்ட ரொம்பவே அமைதியாக அடங்கிரும்ன்ற மாதிரி போட்டிருந்துச்சு இல்லையா. ஸோ அதை பார்த்துட்டு ஸோ இதுதான் ஒரே வழி, இதுக்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா இவளை யூஸ் பண்ண மட்டும்தான் முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோயினை காமிக்க. ஸோ ஹீரோயினுடைய அப்பாலாம் மிரண்டு போய்ட்றாரு. என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்கும்போது தான் புரியுது, அதாவது நம்ம ஹீரோயின் தான் இங்கே கைண்டான ஹார்ட் இருக்கிற ஒரு பொண்ணு, அதனால நம்ம ஹீரோயினை யூஸ் பண்ணி இங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னதும் அதுக்கு வந்து அப்பா வந்து ஒத்துக்க மாட்டார் இல்லையா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்த உடைச்சிட்டு இப்போ யூனிகான் உள்ள வர ஆரம்பிக்குது. ஸோ இதை பார்த்து எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு யூனிகான் வந்துடுது. அவ்வளோதான், இதனால 2 பேர் பிரிஞ்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும் ஒரு பக்கமும், இந்த சைடு பணக்கார பையனும் அவனுடைய அம்மாவும் இன்னொரு பக்கமும் பிரிஞ்சு ஓடிட்டாங்க. இந்த யூனிகானும் பாருங்க மேலெல்லாம் ஏறி வருது. இருந்தாலுமே ஹீரோயினுடைய அப்பாவும் ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு பணக்காரன் பையனும் அவங்க அம்மாவும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்க, அவங்க சைடில் தான் அந்த யூனிகான் வந்து இவங்களை தேடிட்டு இருக்குமா. இவங்க பயத்தெல்லாம் அப்படியே அடக்கி வச்சுட்டு அங்கேருந்து மெல்ல மெல்ல தப்பிச்சு ஓடுறாங்க. அப்போ தான் அந்த பணக்கார பையனுக்கு ஒன்று ஐடியா வருது. அவன் வந்து இந்த கொம்பை வந்து வெட்டி வச்சிருப்பான் இல்லையா, ஸோ அதை வச்சு இந்த யூனிகான் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியில் எடுக்க பார்க்குறான். ஆனால் உள்ளே பார்த்தா அந்த யூனிகான் கொம்பை காணோம். அட பாவமே எங்கே போச்சு இது அப்படின்னு இவன் நினைக்கும் போது இந்த சைடு நம்ம ஹீரோயினுடைய அப்பா வந்து அதை கையில் வச்சிருக்கிறாரு. இதையா நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னதும், இல்லை நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்னு உன்னுடைய அம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன்ல, அதனால தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா இது இருந்தால் தானே தப்பிக்க முடியும். ஒரு அப்பாவும் நான் அவன்கிட்ட ஃபெயில் ஆகிட்டேன், உன்னை பாதுகாக்கிற விதத்துலையும் நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது அப்படின்னு இப்போ ரொம்ப எமோஷனலாக பேச ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அப்படியே அப்பாவை ஹக் பண்ணிக்கிறா. இந்த சைடு இந்த பணக்கார பையனுடைய அம்மாவும் அவனும் பயத்தில் அங்கேருந்து மெல்ல எந்திரிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த யூனிகான காணோம். அதனால அந்த பணக்கார பையனுடைய அம்மாவும் அந்த சைடு நிற்குதா அப்படின்னு காதை வச்சு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு சத்தமும் கேட்கல. நல்ல வேலை அது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதோடைய கொம்பு வந்து இவங்க நெஞ்சிலையா சொருகுது. அவ்வளோதான், இதை பார்த்து இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அம்பு கையில் வச்சிருப்பான், அதை வச்சு வில்லான்னு பார்க்குறான். ஆனால் அதுக்குள்ளே அந்த யூனிகான் வந்து அவங்க அம்மா காலை பிடிச்சி கடிச்சு இழுக்கும். இவங்க உடனே ஒரு சிலிண்டர் கையில் எடுத்து வச்சிருவாங்க. பக்கத்தில் இருந்த இவனும் என்னத்தலாமா தூக்கி எரிஞ்சு பார்க்குறான். ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கும் இன்னொரு யூனிகான் வந்துடுது. இந்த சைடு காமிச்சா இந்த பணக்கார பையன் மேலே வந்துட்டு அந்த அம்புல தீயை பற்ற வச்சுட்டு அதை அவங்க அம்மா மேலே போட்டுடலான்னு பார்க்குறான். ஏன்னா அவங்க அம்மா கையில் ஒரு சிலிண்டர் வச்சிருந்துருப்பாங்க, அதோட சேர்த்து வெடிச்சு அந்த யூனிகானும் சேர்த்துரும். ஆனால் அவங்க அம்மாவும் இறந்துருவாங்க இல்லையா. ஸோ பயந்து போனவன் அம்பு விடலாமா வேணாமான்னு பார்த்துட்டு இருக்க இவங்க அம்மா வந்து விட்றா அம்பு விட்டு கொலை பண்ணு அப்படின்னு சொல்ல, ஆனால் இவனுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ஓடி போயிட்டான். இந்த சைடு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த கொம்பை கையில் வச்சிருக்கான் இல்லையா. ஸோ நம்ம ஹீரோயின் கிட்ட இப்போ அந்த யூனிகான் வந்து இந்த கொம்பை தேடி தான் வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் அதை திசை திருப்பி ஓடுறேன்
சொல்கிறேன், நீ அதுக்குள்ளே இங்கேருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அவன் திசை திருப்பி ஓட ஆரம்பிக்க வெளியே ஓடி காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிட்டான். இந்த சைடு நம்ம ஹீரோயினும் சரி ஓகே நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சைடில் இருக்கிற ஒரு புதருக்குள்ளே குதிச்சு தப்பிச்சு போகலான்னு பார்க்கும்போது அம்பை வச்சுட்டு இந்த பணக்கார பையன் நிற்கிறான். ஒழுங்கா நெல்லு, ஒன்றை வச்சு தான் அந்த யூனிக்கானை பிடிக்க முடியும் அப்படின்னு கரெக்டாக லாக் பண்ணிட்டான். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயினுடைய அப்பாவை யூனிக்கான் துரத்திட்டு இருக்கு இல்லையா, அவரும் தலைதிரிக்க காட்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கிறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவன் ஹீரோயினை பிடிச்சி வச்சு அந்த யூனிக்கானுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அதே மாதிரி அந்த யூனிக்கானும் பார்த்தீங்கன்னா வெளியில் வருது. ஸோ அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது. பார்த்தாலே இவங்களுக்கு பயமாக இருக்குது. அப்படியே வாயெல்லாம் பொழந்துட்டு வரும் பாருங்க. பார்க்குறதுக்கு சிங்கப்பல்லாம் உள்ள இருந்த மாதிரி இருக்க. ஹீரோயினும் என்னடா என்ன எதுவுமே பண்ணாதுன்னு சொன்னேன், ஆனால் இவ்வளோ க்ளோஸாக வந்து தலையை கவிரும் போல அப்படின்னு பயத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது அதுவும் பக்கத்தில் வந்து வாயை பொழக்கும் பாருங்க. அவ்வளோ பெரிய பெரிய பற்களாக இருக்கும். நம்ம ஹீரோயினும் அழ ஆரம்பிச்சிட்றாங்க. அவ்வளோதான் என்னுடைய கதை முடிய போகுதுன்ற மாதிரி. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த யூனிகான் பார்த்தீங்கன்னா அவன் மடியில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுது. ஆக்சுவலாக இது உண்மை போல. அதாவது நம்ம ஹீரோயினுடைய மனசு வந்து இலக்கிய மனசு இல்லையா, அதனால அந்த மாதிரி கைண்ட் ஹார்ட்டாக இருக்கிறவங்க கிட்ட இந்த யூனிகான் வந்து அடி பண்ணியும் போல. அதே மாதிரி இது படுத்துட இந்த கேப்பை யூஸ் பண்ணி அவன் காலெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டான். இதுதான் இவனுடைய பிளான் போல. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோயின் பயத்திலே சொல்ல அதுக்குள்ள அந்த இடத்துக்கு ஹீரோயினுடைய அப்பா இன்னொரு யூனிக்கான கூட்டிட்டு வராரு. அதாவது அந்த யூனிக்கான ஹீரோயினுடைய அப்பா எதுவும் பண்ணியிருக்காது. அந்த கொம்பு வச்சிட்டு இருக்கிறதுனால அவரை பார்த்து அப்படியே அமைதியாக நின்று இருந்திருக்கும். அதனால அது அப்படியே இங்கே வந்து இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அதுவும் ஹீரோயின் பக்கத்தில் வந்து அப்படியே படுத்துக்குது. உடனே நம்ம ஹீரோயின் அதை பார்த்து பாசமாக தடவி விடுறா. இதுதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு அந்த பணக்கார பையனும் காலெல்லாம் கெட்ட ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுடைய அப்பாவை பார்த்து கவலைப்படாதீங்க, உங்களுக்கு 50% சார், எனக்கு 50% சார். ஸோ நம்ம தான் இனிமேல் இந்த உலகத்தையே ஆள போகிறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்க. ஆனால் ஹீரோடைய அப்பாவுக்கு வந்து இது பிடிச்சிருந்திருக்காது. இப்போ அவர் எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டாரு. ஸோ அதனால அவர் அந்த கொம்பை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா அதை வச்சு பையனுடைய நெஞ்சிலேயே சொருகிட்டுறாரு. அவ்வளோதான் அவனால் முடியலை. ஆனால் அவன் கீழே விழுறதுக்கு முன்னாடி ஹீரோடைய அப்பாவையும் அம்பை வச்சு குத்திட்டான். குத்திட்டு கீழே விழுந்தவன் பாவம் அந்த யூனிகான் பக்கத்தே விழுந்துடுறான். அது பார்த்தீங்கன்னா இப்போ எந்திரிச்சதுமே ஒரே எத்து, அவ்வளோதான் கொடூரமாக செத்து போகிறான். இந்த சைடு ஹீரோடைய அப்பாவும் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு. ஸோ ஹீரோயின் கிட்ட ரொம்ப எமோஷனலாக பேச என்னை மன்னிச்சிருமா, இவ்வளோ நாள் அவன் கூட இருக்கலாம், ஆனால் அவன் கூட இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டு உனக்காக தான் நான் நிறையா பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் ஒரு அப்பாவா நான் எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னதும் ஹீரோயினும் இல்லைப்பா அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் அப்படியே இறந்து போய்ட்றாரு. ஸோ ஏங்கி அழ ஆரம்பிக்கிறான். இது அந்த இடத்துல இருக்கிற 2 யூனிக்கானும் பார்த்துட்டு அப்படியே ஹீரோயினுடைய அப்பாவை இழுக்க ஆரம்பிக்குது. இழுத்து என்ன பண்ணுதுன்னா அது குட்டியும் இறந்து போயிடுச்சு இல்லையா, அதுக்கிட்ட போட்டுட்டு அது ரெண்டையுமே ஆப்போசிட்டில் நின்றுட்டு அந்த கொம்பு ரெண்டுமே பக்கத்தில் வந்து டச் பண்ணதுமே அது அப்படியே க்ளோ ஆக ஆரம்பிக்குது. அந்த இடத்துல ஏதோ ஒன்று உருவாக ஆரம்பிக்க ஏதோ லைட்னிங் மாதிரிலாம் வருது. ஸோ இதை நம்ம ஹீரோயினும் பார்த்து மிரண்டு போகிறா. அப்போ அந்த குட்டி யூனிக்கானுடைய கொம்பு தனியாக கிடக்கும் இல்லையா, அதுவும் அப்படியே ஜாயிண்ட் ஆகுது. இங்கே ஹீரோடைய அப்பாவும் மெல்ல மெல்ல கண் முழிக்கிறாரு. கண் முழிச்சு அப்படியே அந்த கொம்பை தொடுவார் பாருங்க. அது மூலமாக அவருக்கும் அந்த விசுவல்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, ஏதோ பிரபஞ்சத்தை தாண்டிலாம் போகிற மாதிரி காஸ்மாஸ் மாதிரியான இடத்துக்கு போகிற மாதிரி விசுவல்ஸ்லாம் வந்து இருக்கும் இல்லையா, அந்த இதுக்கு போறாரு. அதுக்கப்புறம் அப்படியே டக்குன்னு கண் முழிச்சா இவரும் உயிரோட வந்துட்டாரு. ஸோ இதை பார்த்து மிரண்டு போறாங்க. அதே சமயத்தில் அந்த எனர்ஜியும் ரொம்ப வெளிப்பட்டு அந்த 2 யூனிக்கானும் பறந்து போய் பொத்துன்னு விழுத்துங்க. அந்த குட்டி யூனிக்கானும் பாருங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா உயிர் வந்து ஜாலியாக எந்திரிச்சு துள்ளி குதிச்சு ஓட ஆரம்பிச்சிருதுங்க காட்டுக்குள்ள. ஸோ இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. முழு ஆச்சரியத்தோட நம்ம ஹீரோயின் அவளுடைய அப்பாவை பார்த்து வேகமாக ஹக் பண்ணிக்கிறான். அந்த சமயத்தில் யாரோ வர்றாங்க. யாருன்னு பார்த்தா போலீஸ் தான். நம்ம ஒரு அசிஸ்டன்ட் ஓடி போயிருப்பான் இல்லையா, அவன் தான் போலீஸையும் கூட்டிட்டு வந்திருப்பான். இப்போ அந்த ஃபேமிலி இறந்து கிடக்குறாங்கல்ல, அதனால நம்ம ஹீரோவையும் இந்த பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணி காரில் வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க சொன்னாலும் அதை நம்ப மாட்டாங்கல்ல. அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க, என்னமோ எனக்கு உங்க கூட இருக்கணும்ப்பா, அது போதும் எனக்கு அப்படின்னு இவ்வளோ எமோஷனலாக பேசிட்டு வந்துட்டு இருக்க. அந்த சமயத்தில் காட்டுக்குள்ளே அந்த 3 யூனிக்கான காமிக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஓடி வருது. ஸோ இதை நம்ம அசிஸ்டன்ட் பார்க்குறான். பார்த்துட்டு அட பாவமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கண்ணாடி ஏற்றி விட்டுட அந்த யூனிக்கான அவங்களையும் கிராஸ் பண்ணிட்டு அந்த போலீஸ் கார்கிட்ட வருது. வந்துட்டு கண்ணாலேயே ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு சிக்னல் காமிக்க உடனே 2 பேரும் சீட் பெல்ட் போட்டுக்கிறாங்க. அப்படியே ஹக் பண்ணி டைட்டா இருந்துக்க. அந்த யூனிக்கான் என்ன பண்ணுதுன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸரையும் கிராஸ் பண்ணி ஓடுது. அவங்களும் அப்படியே ஆச்சரியத்தோட பார்க்கும்போது அது அப்படியே அவங்கள இடிச்சு தள்ளுது. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ அவங்கள தப்பிக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருந்துச்சு படம்? புது படம், அதுவும் வித்தியாசமான கதையில் எடுத்திருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.